நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த பக்கம் எனக்கு 5000 8000 ரூபாய் 5 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் கிட்ட ஜாஸ்தி செலவழிக்கிறேன். சரி, இப்போ இந்த விஜய் மதுரை மாநாடு விஜய் பாலிடிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப் பண்ணாங்க. ஏன்னா அந்த அவர் நடத்த சில போராட்டங்கள் சரியா இம்பாக்ட் ஆல. என்ன போராட்டம் பண்ணாங்க? உங்க அஜெண்டா என்ன? விஜயோட அஜெண்டா ஒரே ஒரு அஜெண்டா, ஆன்டி டிஎம்கே ஆன்டி மோடி. ஜெயலலிதா அம்மையார் 2011 வந்து எந்த மாதிரியான கூட்டம் வந்தது கோயம்புத்தூர்ல? பல லட்சம் பேர் திரண்டாங்கல்ல. அந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்கு இவர் போவாரா? அவங்கள கூப்பிட்டு வச்சு இவர் பேசுவாரா? பிஜேபியே எடுத்துக்கங்களேன், வினோஜ் ஏன்னா 2 தேர்தலில் 2 சூப்பர் ஸ்டார் எழுத்தாப்புல ஹெவி வெயிட்டோட நின்றுருக்காரு. ஆர்பர்ல ஒரு வாட்டி சேகர் பாபுவோட ஒரு ரவுண்ட் லீடிங்ல இருந்தார். சென்னை சென்ட்ரல்ல தயாநிதி மாறன் எழுத்தாப்புல அவ்வளோ பர்சன்ட் வாங்கினார், 28% ஏதோ பர்சன்ட் வாங்கினார். இப்போ ஒரு சாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, மயிலாப்பூர்ல வினோஜ் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மயிலாப்பூர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க சார். இல்லை சார், என்ன இல்லை எனக்கு புரியல. மயிலாப்பூர்ல வினோஜா அவருக்கு வந்து அவங்க கட்சிக்காரங்க முக்கியம் இல்லை சார், எதிர்கட்சி அவங்க தான் சார் வேலை செய்யும். எல்லாம் அப்ப ஏவாவில் என்ன பண்ணுவார்? விஜய் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடுறாரு. என் ஃப்ரெண்டு கூட சொல்றாரு, திருவண்ணாமலையில விஜய் 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 விஜய். ஆமா, யார் விஜய்க்கு இருக்கிறாரு? அந்த ஆளையை தூக்கிடுவான் ஏவாவில். அதை பார்த்தீங்களா? கேண்டிடேட் தூக்கிடுவாரு. கேண்டிடேட் பிரச்சாரம் பண்ணா தானே ஓட்டு வாங்க முடியும். யார் பிரச்சாரம் பண்ண? கேண்டிடேட் ரூம்ல போட்டு தூக்கிட்டு இருப்பாருங்க. அவர் என்ன பண்ணணுமோ பண்ணி வச்சிருவாங்க. ஓகே, இந்த ஓட்டே திருப்பி 6% 10% மேல வாங்கிடுவாங்க. சோ 2006 விஜயகாந்த் மாதிரி விஜயகாந்த் கடைசியில ஃபம்பிள் பண்ணும்போது புஷ்னு இறங்குனாரு. 1996ல எல்லாம் எதிர்பார்த்தது வைகோ. அவர் வந்து இதுக்கும் வந்து நடைப்பயணம் போனார், பாத யாத்திரை. பயங்கரமான பேச்சாளர். திமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள்லாம் அவர்கிட்ட இருந்தாங்க, நல்ல கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. பட் எவ்வளவு தொகுதியில் ஜெயிச்சார்? அண்ணாமலை எக்ஸ்ப்ளோசிவா இருந்தா இவர் வந்து எக்ஸ்க்ளூசிவா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மோடி நயினார் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? நயினார் எடப்பாடி ரிலேஷன்ஷிப் எப்படி? நயினார் எடப்பாடி கெமிஸ்ட்ரி சூப்பர் கெமிஸ்ட்ரி. சரி சார், எங்க அண்ணன் சீமான் என்ன அண்ணாரு எல்லாத்த பத்தி பேசுங்க, அண்ணனை பத்தி பேசவே மாட்டேன்றீங்களே. சீமான் அரசியல் இஸ் a business. பிசினஸா? என்ன பிசினஸ்? 2016லயே சொல்லிட்டாருப்பா சீமான். நீங்க சின்ன பசங்கப்பா, புரியாதுப்பா. ஆக்சுவலி அவர் பணமரை இருந்தது ஃபிளாப் தானே சார்? எல்லாமே ஃபிளாப் தான். அவர் பிடிக்கும், ரொம்ப காமெடி. சரி சார், எவ்வளோ சீட் யாருக்கு இன்னைய நிலைமையில? சாமானியர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் களம் மிகவும் பரபரப்பாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து முதலமைச்சர் வந்து என்னென்ன திட்டங்களை செய்திருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. பட் லாஸ்ட் மினிட்ல நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் அந்த மாதிரி போட்டு ஒரு திட்டங்களை போட்டு அவர் வந்து மக்களை வந்து அரசாங்கம் மக்களை சந்திக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கார். இன்னொரு புறம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து தமிழகம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் சென்றிருக்கார். விஜய் என்ன தாக்கம்? விஜயின் மாநாடு வந்து இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போகுது. இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. பிளஸ் லேட்டஸ்டா நமது சிறப்பு விருந்தினர் வந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் சென்று பல்ஸ் ஒரு மூடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய வியூஸ் பிளஸ் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்பது தான் இந்த நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு விருந்தினர் வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா, இதே ஸ்டுடியோவில் நம்ம ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி வந்து கருத்து கணிப்பை வந்து பேசணும். அதிமுக பாஜக கூட்டணி உருவான ஒரு சில வாரங்கள் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்புல நம்ம சொன்னதுக்கும் இன்று நம்ம பேசுறோம், தட் இஸ் ஆகஸ்ட் 19 நம்ம பேசுறோம், அதற்கும் மாற்றம் நடந்திருக்கா? நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதாவது நாகராஜ், இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த சர்வே வந்து நம்ம வந்து ஏப்ரல் மாதம் எடுத்தோம். அதை ரிலீஸ் பண்ணது மே, பட் ஏப்ரல் மிடில் சர்வேயை கண்டக்ட் பண்ணோம். அது பல காரணங்களால் அதை ரிலீஸ் பண்ணுறது வந்து மே எண்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து நம்ம கொடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து 8% கொடுத்துருக்கோம். 8-10% கொடுத்துருக்கோம். அதற்கு பிறகு நான் வந்து ஒரு ஜூன் கடைசியில் நான் போட்டிருந்தேன், இல்லை 18-22% கிட்ட விஜய்க்கு வாக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதே ஸ்டான்ஸ் தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். விஜய்க்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 18-22% வாக்குகளை பெறுவார் அவர். அதாவது வாக்கு எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 90 lakhs வந்து விஜய்க்கு கிடைக்கும். 1 crore கீழே 90 lakhsக்கு மேலே அந்த ஃபிகர் தான் நான் நிற்கிறேன். அந்த ஃபிகரில் தான் நான் நிற்கிறேன் இப்போ. ஓகே,
சார் விஜய் சரௌண்டிங்கில் வந்து நிறைய சர்வேஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய டிவியில் பார்க்க முடியும். எல்லாருமே 35% 45% அப்படிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சில பேர்லாம் 50% விஜய் வருவாரு அப்படின்லாம் போடுறாங்க. நீங்க வந்து 18%ல கன்ஸ்டெயின் பண்றீங்க. நம்ம எடுத்தம்போது 8%ல இருந்தாரு. அதுலேருந்து 1 மாசம் கழிச்சு அது 18%ஆ மாறுது. அப்ப அந்த 33 40 சாத்தியம் தானே? சாத்தியம் தான். அந்த பாருங்க, நீங்க இப்ப சொன்னீங்க, நான் சுற்றுப்பயணம்லாம் நான் போல. நான் தமிழ்நாடு கொஞ்சம் நிறைய விஷயங்களுக்காக நான் போனேன். நான் சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், கும்பகோணம், திருவண்ணாமலை இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் போனேன். ஸோ சர்வேலாம் கிடையாது. வெறும் சோஷியல் டாக் தான். இப்போ அதாவது எதுக்காக நான் சோஷியல் டாக்கு வெறும் சர்வே கிடையாது அப்படின்னு சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இட் இஸ் டூ இயர்லி. மே மாதம் ஏப்ரல் மாதம் எதுக்காக கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி வந்தது. பாரதிய ஜனதா கட்சியில ஒரு தலைமை மாற்றம் இருந்தது. ஸோ அந்த இடத்துல இந்த கூட்டணி ஜெல் ஆகுதா, கிரவுண்ட்ல ஒர்க் ஆகுதா, மக்கள் கிட்ட எப்படி இருக்குங்கிறதுக்காக அப்ப எடுத்தோம் நம்ம. இப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னா இட் வில் பி irrelevant. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்போதுமே இப்ப நான் ஆந்திர பிரதேஷ் வச்சுக்கிறேன். ஆந்திர பிரதேஷ் வந்து 2023 கன்ஃபர்ம்டா வந்து ஜெகன் தான் திரும்பி வராருன்னு தான் எனக்கு நியூஸ் வந்தது. டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி நினைக்கிறேன், 13 14 2023 நான் ஃபிளைட்ல ஏறி உட்கார்றேன். வைசாக்னு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக போறேன். ஃபிளைட்ல ஏறி உட்கார்ந்தனவே தெரிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் அன்னைக்கு ராத்திரியே நான் ட்வீட் போட்டேன், லுக்ஸ் லைக் ஜெகன் இஸ் நாட் கோயிங் டு கம் பேக். அவ்வளவுதான். நான் போன இடங்கள் எல்லாமே விஜயவாடா, வைசாக், ஓங்கோல், நெல்லூர் எல்லாம் அர்பன் ஏரியாஸ் தான். அர்பன் ஏரியாஸ்ல எங்கேயுமே ஒருத்தர் கூட எனக்கு ஜெகன்கிற பேர் சொல்லல. ஆனா ஜெகன் வரமாட்டேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னாங்க. டிடிபி வருமானம் தெரியாது அப்ப. ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்போதுமே ஒரு டிசம்பர் இஸ் த ஐடியல் டைம். டிசம்பர் மாசம் ஒரு கிரவுண்டை ஹிட் பண்ணி கொஞ்சம் மக்கள் கிட்ட சோஷியல் டாக் பண்ணோம்னா அப்ப நமக்கு தெரிய வரும். இப்ப நான் பண்ணது சோஷியல் டாக் தான். இப்ப நான் பண்ண சோஷியல் டாக் படி பாத்தீங்கன்னா வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அதிருப்தி இருக்கு. அதிருப்தியை விட நான் ஒண்ணு சொல்லுவாங்க, ஸ்டாலின் மேல மக்களுக்கு எல்லாம் பெரிய கோவம் எல்லாம் கிடையாது. ஆனா இவங்க பண்ற விளம்பரம் தான் பிரச்சனை. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பயங்கரமான பில்டப் கொடுத்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து, இதுதான் பிரச்சனை திமுகவுக்கு. திமுகவுக்கு மத்தபடி பிரச்சனை பெருசா கிடையாது. நேற்று இரவு கூட நான் ஒரு ஆட்டோ டிரைவரோட பேசிட்டு இருந்தேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர். அவர் வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னா வந்து, இந்த பாருங்க ரொம்ப பழி சுமத்துறாங்க மக்கள். எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப பழி சுமத்துறாரு எடப்பாடியாரு. சுமாரா தானங்க இருக்கு. அப்ப நான் கேட்டேன், நீங்களே ஒத்துக்கிறீங்களா சூப்பரா இல்லைன்னு? சூப்பரா இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. நான் கட்சிக்காரங்க, நானே சொல்ல மாட்டேன் சூப்பரா இருக்கு. ஆனா இவங்க பண்ற எதிர்க்கட்சிகள் கொடுக்கிற பிரச்சாரத்தை பாத்தீங்கன்னா, எடப்பாடியாரும் விஜய் அவங்க எல்லாருமே சொல்றத பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல இருக்கிறவங்களே நம்ப மாட்டேன்றாங்க. இல்ல இல்ல திமுக வந்து ஆட்சி மோசம்னு. ஆட்சி மோசம் கிடையாதுங்க, ஆனா சூப்பரா இல்ல அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, ஒரு பிம்பம் சூப்பர் நம்பர் ஒன் மாநிலம், தாயுமானவர், தந்தை எல்லாம் அந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து உங்களுடன் எல்லாம் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கும் உங்களுக்கு ரியாலிட்டிக்கும் மீட் ஆகும். அதுதான் பிரச்சனையே. ஏன்னா உங்களுக்கு இப்ப மன்மோகன் சிங் கவர்மெண்ட் 2003 2004 2009 பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. அதே பெரிய பில்டப்பும் கிடையாது. அதனால என்ன ஆயிடுச்சு, அதை சீல் த்ரூ பண்ணிட்டாரு. இங்க அத்வானி மேல வந்து அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லை, இவர் ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு என்ன பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னா, அவங்க கொடுக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் பில்டப்புக்கும் டெலிவரிக்கும் பயங்கரமான கேப். அந்த கேப் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது வெளியே வந்திருக்கு, வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய எஃபெக்ட் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. சர்வே எல்லாம் நிறைய டிவி கம்பெனிஸா இருக்கட்டும், இல்ல விஜயோட ஆளுங்களே இருக்கட்டும், இல்ல அதிமுக சார்பு ஆதரவாளர்களா இருக்கட்டும், பிஜேபி ஆதரவாளர் இருக்கட்டும், திமுக ஆதரவாளர் எல்லாருமே சர்வே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சர்வே ஓடிட்டு இருக்கு. நான் எந்த சர்வே எடுக்கல. நான் போனோம்னா சும்மா பூக்காரிங்க கிட்ட போய் பேசுறது, ஆட்டோ டிரைவர் கிட்ட போய் பேசுறது, அப்படியே என்ன சிச்சுவேஷன், அப்படியே ஒரு ஒரு சோஷியல் டாக் தான். அந்த சோஷியல் டாக்ல விஜய் பேர் வருதா, நல்லாவே வருது, ஈஸியா வருது, நல்லா வருது. அதுவும் நகர்ப்புறங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டெல்டால வருது. ஆனா அவங்களே சொல்றாங்க, ஆனா ஓட்டு போடுவோமாங்கிறது தெரியலங்க, ஆனா பேசுறாங்க நிறைய விஜய்னு. சின்ன பசங்க எல்லாம் கண்டிப்பா போடுவாங்க அப்படின்றாங்க. சோ அதே மாதிரி 1000 ரூபாய் நீங்க வருது உங்களுக்கு மாசம் அப்படின்னு கேட்டா 1000 ரூபாய் வருதுங்க, ஆனா செலவு பயங்கரமாகுது. மின்சார கட்டணம் ஏறிடுச்சு. ஓகே, மக்கள் ஃபீல் பண்றாங்க அதெல்லாம். ஆமா. நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த பக்கம் எனக்கு 5000 8000 ரூபாய் 5 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் கிட்ட ஜாஸ்தி செலவழிக்கிறேன். இதுக்கெல்லாம் நான் செலவழிச்சேன்னா அதுக்கெல்லாம் என்ன ஜாஸ்தி செலவழிக்கிறேன். அதனால வந்து பெருசா வந்து இந்த லாபமும் கிடையாது.
அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோயில்கிட்ட வந்து நான் வந்து பிரைவேட் பஸ்ஸில் நிறைய பேர் ஏற போகிறாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த பஸ் வருது இல்லைங்க, இப்போ பிங்க் பஸ் வரும் இல்லைங்க, அதில் ஏறி போகலாம். சார் அது எப்போ வரும் சார்? அது எப்போ வந்து நான் எப்போ வீட்டுக்கு போய் சேருது? வந்ததுன்னா போவோம், இல்லைன்னா என்ன காசு கொடுத்து தான் போவேன் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டாக். அதே மாதிரி அதிமுகவுக்கு நாங்கள் வந்து ஓட்டு போட போறோம்னு கமிட்டடா இல்லை மக்கள். ஒரு வெரி வெரி சிச்சுவேஷன் இஸ் வெரி ஃப்ளூயிட். ஆனால் ஒரே ஒரு சுச்சுவேஷன் மட்டும் கிளியரா இருக்கு. எல்லா பாயிண்ட்டும் அரைவல் ஒன் பாயிண்ட் வந்து திமுக மேல ஒரு அதிருப்தி அதிகரித்து விட்டது, ஆரம்பமாகி விட்டது, அது அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதுதான் விஷயம். அந்த மார்க்கெட்டிங்னால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்மேட்ச் நடக்குது. சார் இப்போ இதுல வந்து நீங்க சொன்னீங்க விஜய் சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த விஜய் சொன்னவங்கலாம் சென்ற முறை யாருக்கு வாக்களித்தாங்கன்னு ஒரு கேள்வி கேட்க முடிஞ்சது ஸோ அவங்களால? சீமானுக்கு வாக்களிச்சிருப்பாங்க நிறைய பேர். இளைஞர்கள்லாம் சீமானுக்கு வாக்களிச்சவங்க. மகளிர்லாம் நிறைய பேர் அதிமுகவுக்கு வாக்களிச்சவங்க. அவங்க 2024 திமுகவுக்கு வாக்களிச்சவங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் போதும் உங்களுக்கு. ஸோ இன்ஃபேக்ட் அதிமுக வந்து மகளிரோட வாக்குகளை 2021லயே இழந்துட்டாங்க. 21லயே இழந்துட்டாங்க. அது 24ல ஜாஸ்தியாச்சு. இப்போ திமுக கிட்ட இருந்து கொஞ்சம் அதிமுகவுக்கு வரும், கொஞ்சம் வந்து தாவேகா கிட்ட போகும். சரி, இப்போ இந்த விஜய் மதுரை மாநாடு விஜய் பாலிடிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப் பண்ணாங்க. ஏன்னா அந்த அவர் நடத்த சில போராட்டங்கள் சரியா இம்பாக்ட் ஆகல. சார், என்ன போராட்டம் பண்ணாங்க? வெளில எங்க வந்தார் அவரு? விஜய் 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 விஜய்னு கத்துவாங்க எல்லாருமே. அந்த சோஷியல் டாக்கை நம்பி நிறைய பேர் வந்து விஜய்க்கு தான் ஓட்டளிக்க போறாங்கன்னு சொல்லி தான் 45%, 50%, 35%, 33% சொல்றதெல்லாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாகராஜ், பாலிடிக்ஸ்ல ABCD 4 இருக்கு. ABCD ஆஃப் பாலிடிக்ஸ். இந்த ABCD ஆஃப் பாலிடிக்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல டிக் பண்ண பாக்காருங்க. அஜெண்டா. ஃபர்ஸ்ட் உங்களோட அஜெண்டா, நரேட்டிவ் அதெல்லாம் சொல்றது அஜெண்டா. உங்க அஜெண்டா என்ன? விஜயோட அஜெண்டா ஒரே ஒரு அஜெண்டா, ஆன்டி டிஎம்கே, ஆன்டி மோடி. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆன்டி டிஎம்கே பெரிய ஓட் பேங்க் இருக்கு தமிழ்நாட்டில். ஆன்டி டிஎம்கே கரெக்ட். ஆன்டி மோடி பெரிய ஓட் பேங்க் இருக்கு. ஆனா மோடி இஸ் நாட் a factor in 2026. இது மோடிக்கான எலெக்ஷனே கிடையாது. ஓகே. அதனால தான் 2019ல அதிமுக படுதோல்வி அடைஞ்சு கூட, ஏன்னா மோடிக்கு எதிர்த்தாப்புல கேம்பெயின் பண்ணாங்க. 2021ல கேப் பிட்வீன் ADMK and DMK எவ்வளவு பாருங்க, ரொம்ப கம்மி. சோ அஜெண்டா அவ்வளவுதான். அந்த அஜெண்டா, பட் அந்த அஜெண்டா தாண்டி விஜய் ஆட்சிக்கு வந்தா விஜய் என்ன செய்ய போறார்? விஜய் என்னென்ன தீர்வுகளை கொண்டு வர போறார்? விஜய் என்ன கொடுக்க போறார்? அதை பத்தி இது வரைக்கும் பேசவே இல்லையே. விஜயனுடைய கொள்கை என்ன? விஜயனுடைய ஐடியாலஜி என்ன? நீங்க ஐடியாலஜினா காமராஜருக்கு உங்களோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த சிலைக்கு தானே மாலை போடுறீங்க. உங்களை காமராஜர் சிலை வரைக்கும் வர முடியலையே. சார், உங்களுக்கு கூட்டம் காமராஜர் அரங்க வந்துரும் வரைக்கும் சார். வர முடியலையே. கூட்டம் வந்துரும் சார். கூட்டம் வந்தா எப்படி சார்? இது கூட்டம் எல்லாருக்கும் தாங்க வருது. ஏங்க கூட்டம் மோடி வந்தாருன்னா கூட்டம் வருங்க. அதனால மோடி போகாம வராம இருக்காரா? நான் தமிழ்நாட்டை சொல்லுங்க. பீகார் எடுத்துக்கங்க, யூபி எடுத்துக்கங்க, டெல்லி எடுத்துக்கங்க. இப்ப ஸ்டாலின் வந்தாருன்னா கூட்டம் வரதான் செய்யுங்க. சிஎம்ங்க. அதுக்காக ஸ்டாலின் வீட்லயே உட்காந்துட்டு இருக்காரா? ஸ்டாலின் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கொள்கை ரீதியா அவர் வந்து நீங்க எதிர்க்கிறீங்களோ நம்புறீங்களோ அதெல்லாம் விடுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் போய் உட்கார்ந்தார்ல அவரு. ஆமா, உட்கார்ந்தார். இல்ல அதெல்லாம் தீர்வு கண்டாரா? அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் வந்தார கூட்டம், ஏன்னா கலைஞர் இருந்தாலும் கூட்டம் வராதா? ஜெயலலிதா அம்மையார் இருந்தா கூட்டம். ஜெயலலிதா அம்மையார் 2011ல வந்து எந்த மாதிரியான கூட்டம் வந்தது கோயம்புத்தூர்ல? பல லட்சம் பேர் திரண்டாங்கல்ல. ஏங்க அந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்கு இவர் போவாரா? அவங்கள கூப்பிட்டு வச்சு இவர் பேசுவாரா? இவர் விட்டாருன்னா வந்து நான் இங்க உட்காந்து பேசுறேன், எல்லா தொகுதியில இருந்து வாங்காம இருப்போம். இன்னைக்கு வந்து சேப்பாக்கம் தொகுதியில இருந்து வாங்கப்பா, ஒரு 1000 பேர் வாங்க. கன்னியாகுமரி தொகுதியில வாங்க. நீங்க உங்களுடைய பாப்புலாரிட்டி என்னன்னு தெரியணும்னா நீங்க, ஏன்னா எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட் 2023ல சொன்னாங்க என்கிட்ட எண்ல, சார் விஜய் வந்து ராப்ட் இன் காட்டன் வூல் சார், அவரால் வெளில வர முடியாது சார் அப்படி. அது உண்மையாயிட்டு இருக்கு இப்ப. ஸோ உங்களுடைய அஜெண்டாவை நீங்க டிரைவ் பண்ணணும்னா நீங்க போனோம், களத்துக்கே நீங்க வரலையே. நம்பர் 1. நம்பர் 2, பூத் லெவல் ஆர்கனைசேஷன் அண்ட் பூத் லெவல் பெனிட்ரேஷன். இன்னைக்கு உங்களுக்கு அவங்க கட்சியில பூத் லெவல்ல என்ன பண்றாங்க? அவங்களுக்கு வந்து எது ஸ்ட்ராங் பூத், எது வீக் பூத், எது பேட்டில் கிரவுண்ட் பூத், எது மைனாரிட்டி பூத், எது தலித் பூத் கேட்டகரைஸ். ஆனா அவங்களுக்கு பூத் இதுவும் கிடையாது. அவங்களுக்கு இன்ஃபேக்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இன்னொரு புகாரம் வந்து இந்த பூத்ல வந்து சின்ன பசங்க எல்லாம் சேர்த்திருக்காங்க, அந்த மாதிரி புகார்லாம் வந்தது. இன்ஃபேக்ட் விஜய் 2 நிமிஷம் தான் கோயம்புத்தூர் பூத் ஏஜென்ட் மீட்டிங்ல பேசி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பூத் ஏஜென்ட் தெரியுமா? ஏன்னா நான் வந்து பூத்ல, இது பாருங்க, அதிமுக திமுக ரெண்டுமே பூத்தை நம்பி இருக்கிற கட்சிங்க.
நாம் தமிழர் கட்சி நம்ம கோயம்புத்தூர்லயே பார்த்தோம் உள்ளாட்சி தேர்தல்ல. நானே சொன்னேன், உண்மையிலேயே பூத் லெவல்ல இருக்காங்க ஆளுங்க. பூத்ல உட்காரத்துக்கு டேபிள்ல உட்காரத்துக்கு ஆள் இருக்காங்க. இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க. கண்ணதாசனோட கிராமத்துக்கு நான் போனேங்க. சிவகங்கை மாவட்டம் கிட்ட அந்த பிள்ளையார்பட்டி கோவில் பக்கத்துல அந்த கிராமம். அங்க வந்து நின்னுகிட்டு இருக்கேன். கண்ணதாசனோட வீடு வாசல்ல பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வருது அங்க. என்னம்மா, நான் கவுன்சிலருக்கு நின்னங்க, இந்த பஞ்சாயத்து இதுக்கு நின்னங்க. நான் நாம் தமிழர் கட்சிங்க. 24 வயசு ஆயிடுச்சு எனக்கு. 25 வயசு ஆயிடுச்சு. எவ்வளோமா ஓட்டு வாங்கினேன்? 900 ஓட்டு வாங்கினேன் சார். நான் தான் சார் இங்க பூத்ல வரும். ஸோ இருக்காங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா, பார்ட்டியை வந்து ஒரு இமேஜ் பயங்கரமா கொடுத்தாரு. பூஸ்ட் பண்ணி பெருசா, அதாவது ஒரு நோட்டா கட்சிங்கிறது வந்து உடைச்சார். அப்படியே மோடிக்கு இருக்கிற நெகட்டிவ் விபத்தெல்லாம் உடைச்சார். ஓகே, ஆர்கனைசேஷன்ல இப்ப நைனார் எடுத்துட்டு போறாருல. இப்ப எல்லா ஊர்லயும் பூத்ல ஏதோ போட்டுட்டு இருக்காங்கல்ல. ஏன்னா அவர் வந்து அதிமுக வீல வந்தவர். அவருக்கு தெரியும் பூத் எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு எங்கிட்ட பர்சனலா சொன்னார், சார் பூத் லெவல்ல ஜனவரி 15 எல்லா தொகுதி 234 தொகுதியிலும் எல்லா பூத்லயும் எங்க ஆளுங்க இருப்பாங்க சார். பண்ணிட்டாங்க. எங்க பண்ணாங்களா? என்ன பண்ண போறாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கு தெரியுமா என்ன பண்ணுவாங்கன்னு? தெரியாது. ஏ பி காலி. சி 2 சி இருக்கு. கேம்பெயின். எதை வச்சு இவர் கேம்பெயின் பண்ண போறாரு? கேம்பெயினுக்கு ஒரு போறாரா? யாரோட ஸ்டார் கேம்பெயினர்? அவர்தான். எங்க ஒருத்தர் சொல்றாருங்க திமுக கிட்ட, அவர் எங்க இருந்தாலும் ஜெயிப்பாருன்னு. கண்டிப்பா ஜெயிப்பார். அவர் எந்த தொகுதியில இருந்தாலும் ஜெயிக்கலாம். ஆனா அவரா 234 தொகுதியில் இருக்கிறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேண்டிடேட் அடுத்தது? சில 2 சி இருக்கு. கேம்பெயின் அண்ட் கேண்டிடேட். யார் கேண்டிடேட்? சென்னை அவரோட ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்றாங்கல்ல. நான் இப்ப சொல்றேங்க. இப்ப சைதாப்பேட்டை எடுத்துக்க. மா சுப்பிரமணியம்னா எல்லாருக்கும் தெரியும். அவர் நல்லவரோ கெட்டவரோ, அவர் வந்து ஓட்டு கேட்க வந்தாருன்னா அவர்னால ஏதாவது லாபம் அடைஞ்சிருப்பாங்க சைதாப்பேட்டையில. இன்னொரு பக்கம் சைதை துரைசாமி ஏடிஎம்கேல இருக்காரு. ஆமா, சைதை துரைசாமி இருக்காரு. அவரையும் நல்லா தெரியும், எல்லாரையும் தெரியும். இப்ப ஆலந்தூர் எடுத்துக்கோங்க, தாமு அன்பரசன். அவர் தொகுதியில அவருக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அவருக்குன்னு ஓட்டு, சூரியனுக்குன்னு ஓட்டு விடும், அன்பரசனுக்கு ஓட்டு விடும். ஓகே, இங்க விஜய்க்கு யார் இருப்பாங்க? இப்ப டி நகர் எடுத்துக்கோங்க. அதிமுக சைடு வரேன். டி நகர் எடுத்துக்க. சத்யநாராயணா 132 137 வாக்குல தோத்து போனாரு. சத்யானா தெரியும், ஆல்ரெடி ஒர்க் ஆரம்பிச்சிட்டார். சத்யானா யாருன்னு தெரியும் உங்களுக்கு. பிஜேபியே எடுத்துக்கங்களேன், வினோஜ். ஏன்னா 2 தேர்தல்ல 2 சூப்பர் ஸ்டார் எழுத்தாப்புல ஹெவி வெயிட்டோட நின்றுக்காரு. ஆர்பர்ல ஒரு வாட்டி சேகர் பாபுவோட ஒரு ரவுண்ட் லீடிங்ல இருந்தாரு. சென்னை சென்ட்ரல்ல தயாநிதி மாறன் எழுத்தாப்புல அவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கினார். 28% ஏதோ பர்சன்ட் வாங்கினாரு. இப்ப ஒரு சாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. மயிலாப்பூர்ல வினோஜ் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மயிலாப்பூர்ல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சார். இல்ல சார், என்ன இல்ல எனக்கு புரியல. மயிலாப்பூர்ல வினோஜா ஏங்க நிக்க கூடாது? டி நகர்ல சத்யநாராயண பேர் சொன்னேன். அதனால வந்து வினோஜன் வந்து மயிலாப்பூர்ல சொல்றேன். பக்கத்து தொகுதி தானே. மயிலாப்பூரை கிராஸ் பண்ணீங்கன்னா டி நகர், அவ்வளவுதானே. மயிலாப்பூர்ல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பாருங்க, சென்னையில வந்து நீங்க வந்து ஒரு தொகுதி தான் பக்கத்து தொகுதி, பக்கத்து ஒரு ரோடு தான் கிராஸ் பண்ணும். கரெக்ட். சாம்கா ஹோட்டல் ரோடு காமனா 1000 லைட்ஸ் வரும். 1000 லைட்ஸ் வந்தா அப்படியே டி நகர் வரும். கரெக்ட். ஆழ்வார்பேட்டை இருந்தீங்கன்னா நீங்க வந்து இதுங்க உங்களுக்கு மயிலாப்பூர். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கோபாலபுரம் கிட்ட போனீங்கன்னா 1000 லைட்ஸ். அதை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா டி நகர். கரெக்ட். பாண்டிவசர் கிட்ட வந்துட்டீங்கன்னா சோ அங்கே நீங்க வரன்னு வச்சுக்கோங்க. அவர் டி நகர்ல நிக்கிறார், இது மயிலாப்பூர் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வினோஜ் தான் தெரியுமா? சென்னை மக்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட். 2 எலெக்ஷன் ஃபைட் பண்ணிருக்காரு. எப்படி எலெக்ஷன் ஃபைட் பண்ணணும்னு தெரியுமா? சத்யா முன்னாள் எம்எல்ஏ. சைதையில வந்து துரைசாமியா இருக்கட்டும், இல்ல இவரா இருக்கட்டும், அவர் பேர் என்ன, மா சுப்பிரமணியமா இருக்கட்டும், தாமு அன்பரசனா இருக்கட்டும், நான் 4 பேர் சொல்றேன். இப்ப நீங்க விஜய் கட்சியில யாரு இருப்பாங்க? ராஜலட்சுமிங்கிற ஒரு ரெட்டலைக்காக ஓட்டு விழுந்தது மயிலாப்பூர்ல. அந்த அம்மா பேர் கூட யாருக்கும் தெரியாது. அந்த அம்மாக்கு 2 ஃபாலோவர் இருப்பாங்க ட்விட்டர்ல. அவங்கள விஜய் போடுவார் கேண்டிடேட்டா? சொல்லுங்க. திமுக யாரோ ஒருத்தர் போடுவாங்க, மக்கள் நீதி மையத்துக்கு கொடுப்பாங்க. இல்ல இப்ப புதுசா மைத்திரன் ஒருத்தர் சேர்ந்திருக்காரு, அவர் இருக்க வச்சு நிற்பாங்க. வினோஜ் இங்க நிக்கிறாரு, அங்க நிக்கிற என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. விஜயோட கேண்டிடேட் காணாம போயிடுவாரு. அண்ட் கேண்டிடேட்டை வச்சுதான் நீங்க நிறைய விஷயம் பண்ணி ஆகணும். இப்ப நான் திருவண்ணாமலை போனேன். ஏவாவேலு மேல பயங்கரமான அதிருப்தி இருக்கு மக்களுக்கு. ஆனா அவங்களே சொல்றாங்க, சார் ஆனா அவர் ஜெயிக்க தெரியும் சார். என்ன கோவம் இருந்தாலும் சரி சார், அவருக்கு வந்து அவங்க கட்சிக்காரங்க முக்கியம் இல்லை சார், எதிர்கட்சி அவங்க தான் சார் வேலை செய்யும். எல்லா அப்ப ஏவாவேலு என்ன பண்ணுவாரு? விஜய் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடுறாரு. என் ஃப்ரெண்டு கூட சொல்றாரு, திருவண்ணாமலையில விஜய் 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 விஜய். ஆமா, யார் விஜய்க்கு இருக்கிறாரு? அந்த ஆளையை தூக்கிடுவான் ஏவாவேலு. அதை பாத்தீங்களா? கேண்டிடேட் தூக்கிடுவாரு. கேண்டிடேட் பிரச்சாரம் பண்ணாதானே ஓட்டு வாங்க முடியும். யார் பிரச்சாரம் பண்ணா? கேண்டிடேட் ரூம்ல படுத்து தூக்கிட்டு இருப்பாருங்க.
அவர் என்ன பண்ணணுமோ பண்ணி வச்சிருவாங்க. லாஸ்ட் எலெக்ஷன் ஞாபகம் இருக்கா? 21ல திருவண்ணாமலை பிஜேபி கொடுத்து பிஜேபி ஆளு வந்து ஆமா. எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு அப்புறம் வந்து காணாம டிஎம்கேல போயிட்டாரு. சேர்த்துட்டான். காணாம போயிட்டாரு. அவ்வளவுதான். சோ திருவண்ணாமலை நீங்க சொல்லலாம் விஜய் 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 விஜய்னு கேண்டிடேட்டுங்கன்னு தேடணும். சோ எல்லா இடத்துலயுமே பாத்துக்கோங்க. மயிலாப்பூர் வினோஜ், டி நகர் சத்யநாராயணா, இவர் இங்க வந்து சைதாப்பேட்டையில மா சுப்பிரமணியம் ஒரு சைதை துரைசாமி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். தாமு அன்பரசன், இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ்க்கு எழுத்தாப்புல விஜய்க்கு ஒரு ஃபேஸ் வேணும்ல. இது வரைக்கும் ஏங்க ஒரு பெரிய தலைவர் கூட ஜாயின் பண்ணல விஜய் கட்சியில? ஒரு எக்ஸ் எம்எல்ஏ ராஜலட்சுமி தவிர. அங்கேயே ஒரு ஆதவர்ஜுனா ஒரு அஜெண்டா வச்சிருக்காரு, புசியானது ஒரு அஜெண்டா வச்சிருக்காரு, சிடி நிர்மல்குமார் ஒரு அஜெண்டா வச்சிருக்காரு. இந்த அஜெண்டாக்குள்ள விஜய்க்கு என்ன அஜெண்டான்னு அவருக்கு தெரியாது. சோ உங்களுக்கு ஏ பி சி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான் டெமோகிராஃபி. உங்களுக்கு டெமோகிராஃபில பட்டியலின இளைஞர்கள், மகளிர், கிறிஸ்டியன்ஸ் ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. இத மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க 40% வாங்குறீங்க, 45% வாங்குறீங்கன்னா நீங்க வந்து சோஷியல் டாக் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் சர்வே. ஓகே. இவங்க பண்றது எல்லாமே சோஷியல் டாக். சோஷியல் டாக்ல உங்களுக்கு 45%னா அது சர்வே வரும்போது 20%. ஓட், அதாவது சப்போர்ட் ஷுட் டிரான்ஸ்லேட் இன்டு ஓட்ஸ். ஓகே. எனக்கு லாஸ்ட் டைம் வந்து திருப்பூர்ல உங்களுக்கு தெரியாதுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகுது சர்வே. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். என்னுடைய தினமலருக்காக நான் பண்ண ஒப்பீனியன் போல தான். எனக்கு முதல் நாள் பார்க்குறேன் 22% சீமானுக்கு இருக்கு. நேரா என் டிரைவர்கிட்ட சொன்னாங்க விட்றா காரை அப்படின்னு. டீமை போய் கூப்பிட்டேன். என்ன இல்லை இங்கே போன விஜய் சீமான்றாங்க. சீமான்னா சீமானுக்கு டிக்கெட் அடிப்பீங்களா? டிக் பண்ணி கேட்க மாட்டீங்களா? அடுத்த கேள்வி. எவ்வளோ கேள்விகள் கேட்கணும். அதுவும் சில பேர்லாம் ப்ராம்ப்ட் பண்றாங்க கொஸ்டின்ஸை. ப்ராம்ப்ட் பண்றது தெரியுது உங்களுக்கு? விஜய் ஆட்சி ஓகே, அப்ப நீ விஜய் அவ்வளவுதான். அது கிடையாது. அனதர் திங், உங்களுக்கு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுல 5% மினிமம், 7-8% மேக்சிமம். நான் ஓட்டு போடுற கட்சி வேட்பாளர் அவங்க ஜெயிக்கணும். அந்த மென்டாலிட்டி தமிழ்நாடு தவிர வேற எந்த மாநிலத்திலும் நீங்க பார்க்க முடியாது. கேரளால போனீங்கன்னா நான் வந்து கம்யூனிஸ்டுக்கு போடுவேன். நான் காங்கிரஸுக்கு போடுவேன். தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி நான் வந்து பிஜேபிக்கு தான். அதனால தான் பிஜேபியால 15%, 18%, 12% தொகுதியில் வாங்க முடியும். ஓவரால் 18%, 17%, 18% வாங்க முடியும். தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. ஏங்க இது பண்ணாரு? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, நான் ரெடி நீங்க ரெடியா, எதுக்காக பண்ணாரு? பர்செப்ஷன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணா அதுக்கு ஒரு 5% ஓட்டு விடும். அப்ப யோசிச்சு பாருங்க நீங்க. ஆன்டி மோடி கேம்பெயின், 10 years ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் 505 504 வாக்குறுதிகள். புரியுதா? அள்ளி விடுறது. அலையன்ஸ், ஸ்ட்ராங் அலையன்ஸ், இதெல்லாம் வச்சுக்கிட்டு 3% சைல் த்ரூ பண்றாங்க. அவ்வளவுதான். இதான் மக்கள் நோட் பண்ணும். திமுக திரும்பி வரும் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நேத்து நைட் கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் திமுகவுக்கு எழுத்தாப்புல ஒன்றும் பண்ண முடியாது, ஆட்சி பிடிக்கலாம், திமுக ஒன்றும் ஏன்பா நீங்க இதெல்லாம் பண்ணி 505 வாக்குறுதிகள் கொடுத்து ஆன்டி மோடி கேம்பெயின் பண்ணி நீ ஸ்டெர்லைட்டுக்கு எழுத்தாப்புல போராட்டம் பண்ணி அடிமைன்னு மீண்டும் சொல்லி மாபெரும் ஒரு கூட்டணி கட்டமைப்பை வச்சுக்கிட்டு மைனாரிட்டி வாக்குகளை வச்சுக்கிட்டு எழுத்தாப்புல நான் கரிஷ்மேட்டிக், ஏன்னா இபிஎஸ் வந்து அந்த அளவுக்கு கரிஷ்மேட்டிக்லாம் கிடையாது அப்ப. ஓகே, இவ்வளவு தூரம் பில்டப் கொடுத்து வெறும் 3-4% வித்தியாசம் தான் ஜெயிச்சிங்க. மத்தத நான் வந்து நீ சொல்லிக்கோ. சோ ஏ இல்ல, பி இல்ல, சி இல்ல விஜய்க்கு, டி மட்டும் தான் இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி உங்க பக்கம் இருக்கு. டிசம்பர் வரைக்கும். ஏன்னா மக்கள் கிட்ட என்ன தெரிய வரும்னா யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா அதுவே உனக்கு வந்து கொஞ்சம் will start giving you results. ஏ இல்ல, பி இல்ல, சி இல்ல. அப்போ என்னதான் பண்ண போகுது டிவிக்கு? இல்ல அவங்க வந்து அவங்களுக்கு முக்கியமா தேவை வந்து என்ன பண்ண போறதுன்னு அவங்க தான் முடிவு பண்ண என்ன பண்ண போறாங்கன்னு. அவங்களுக்கு முக்கியமா என்ன தேவைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கேண்டிடேட், ஸ்ட்ராங் கேண்டிடேட். அவங்களுக்கு வந்து பர்செப்ஷன் கிரியேட் பண்ணணும். இன்னி வரைக்கும் பர்செப்ஷன் கிரியேட் ஆகல. நகர்ப்புறத்துல இருந்து கிராமப்புறத்துக்கு போறீங்கன்னா கிராமப்புறத்துல கட்சி இல்ல, நகர்ப்புறத்துல இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். கிராமப்புறத்துல இல்ல. விஜய் வெளியில வரணும். விஜய் வந்து இந்த
கண்டினியூஸா வந்து அங்க உட்காந்துனே பாலிடிக்ஸ்லாம் பண்ண முடியாது. 20% வாங்குறது பெரிய விஷயம். 18லேருந்து 22% வாங்கிட்டாருனாலே அது பெரிய விஷயம். ஆனா அந்த 18லேருந்து 22% மேல ஏத்தணும்னா நெறைய விஷயங்கள் பண்ணணும். அத பண்ணலைன்னா கீழ போயிடும். ஓகே. இந்த ஓட்டே வந்து திருப்பி 6%, 6ல 8%. 10% மேல வாங்கிடுவாருங்க. சோ 2006 12 விஜயகாந்த் இந்த மாதிரி ஆமா, 12, விஜயகாந்த் 15, 12, கடைசியில 15, ஃபம்பிள் ஆமா. பண்ணும்போது புஷ்ன்னு ஏங்க இறங்குனாரு. 1996ல எல்லாம் எதிர்பார்த்தது வைகோ. அவர் வந்து இதுக்கும் வந்து நடைப்பயணம் போனார். ம். பாத யாத்திரை. பயங்கரமான பேச்சாளர். திமுகல இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள்லாம் அவர்கிட்ட இருந்தாங்க. நல்ல கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. பட் எவ்வளவு தொகுதியில ஜெயிச்சார் கடைசியில? ஜெயிக்கலையே. ஆனா அது ரஜினி அலையில வந்து ஆமா. சோ கடைசி இதுக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வந்து சேப்பாக்கத்துல வந்து தான் இருப்பேன் நானு. அப்போ வந்து அ ஒரு ஈழகம் சலூன் இருக்கும். அங்க தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் நான். டபால்னு வரும் நியூஸ். தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில வந்துட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணுவாரு இவரு. இவர் வந்து ஐ திங்க் உதயசூரியன் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் பேர் உதயசூரியன் நினைக்கிறேன். ம், ம், ம். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணல. கடைசி கேண்டிடேட் பேர் அண்ணாதுரைன்னு பேரு. அப்பலாம் நான் திமுக. அதுவும் தலைவரே வந்து சேப்பாக்கத்துல நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே டில்ட் ஆயிடுச்சுல்ல. ஏன்னா அது வரைக்கும் என்னாச்சு? உங்களுக்கு சன் டிவில கலைஞர் வந்து வரவே மாட்டாரு. அப்ப 96ல பாத்தீங்கன்னா, சுப்பிரமணிய சாமி வந்து ஜெயலலிதாவை பத்தி அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு தினம்தோறும். சுப்பிரமணிய சாமியோட ஸ்பீச் எல்லாம் தான் சன் டிவில போடுவாங்க. அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. விஜய்க்கு சேனல் இருக்கா? டிவி சேனல்? இல்ல. இல்ல. விஜயோட பெரிய பேச்சாளர்கள்லாம் வந்து டிபேட்ல கலந்துக்கிறாங்களா? இல்ல. இல்ல. கலந்துனாலும் டிபேட் ஆங்கர் அலோவ் பண்ண மாட்டாங்களே. அது கரெக்ட். ஒரு நிமிஷம் 20 செகண்ட் கண்டினியூஸா பேச விட மாட்டாங்க ஆன்டி டிஎம்கே காரங்கள. கரெக்ட். அதுக்காக தான் நான் டிபேட்டுக்கே போறது கிடையாது. இந்த பலாட்டுக்கே நான் வரலான்னு விட்டேன். சோ விஜய் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கேம்பெயின். ஏன்னா அவர் வராருன்றாங்க. எங்க வராரு? அதனால தாங்க சொல்றேன். ஸ்டாலினை நீங்க டிஃபீட் பண்ணணும்னா நீங்களும் களத்துக்கு வரணும். அதனால தான் எடப்பாடி களத்துக்கு வந்திருக்காரு. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ன இட்டது? மக்கள் வந்து உட்கார்ந்தாங்க. வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க சார். ஆ? வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க. சோ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்கு? அது கோபமா மாறுமா? கழகத்தின் மேல கோபமா மாறுமா? இன்னைக்கு மாறல. இன்னி டேட்ல கோவம்லாம் பெருசா இல்ல. அதிருப்தி தான் இருக்கு. ஏன்னா அவன் கொடுத்த வாக்குறுதிகள் அப்படி. ஓகே. சோ போக போக தான் பார்க்கணும். அது எப்படி மாறப்போகுதுன்னு. அது சரியா மாறலன்னா அதிமுகவுல யூஸ் பண்ண முடியுமா? அது அதிமுக ஒரு கூட்டணி அமைக்கணும். அதிமுக, பாஜக மட்டும் தான் இருக்கு. ஒரு as soon as possible அவங்க ஒரு நல்ல கூட்டணி அமைக்கணும். கூட்டணி அமைச்சா தான் நடக்கும். சார் அந்த கூட்டணியும் பார்க்கும்போது பாமக தெரியுமா அப்பா பையன் சண்டை வந்து ரொம்ப அப்பா பெருசா பையன் சண்டைலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இத பாருங்க இன்னைக்குமே வந்து சொல்லுங்க. முலாயம் சிங் யாதவுக்கும், அகிலேஷ் யாதவுக்கும் சண்டை வந்தது. ஏதாவது ஆச்சா அதனால? ஒண்ணும் இல்ல. எல்லாம் இதெல்லாம் வந்து சும்மா டிராமா மாரி ஓடிட்டு இருக்கும். கடைசியா சேர்ந்துருவாங்க எல்லாம். அதெல்லாம் பேட்ச் அப் ஆயிடும். தேமுதிகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேமுதிக அதனால தான் அவங்க ஜனவரிக்கு எதுக்கு டைம் வாங்கியிருக்காங்க? டிசம்பர் எல்லாம் டிசம்பர்ல செட் ஆயிடும். ஓகே. டிசம்பர்ல செட் ஆயி அதெல்லாம் தான் மூவ்மெண்ட் ஆகும். தேமுதிக எப்படி போவாங்க? ஏன்னா தேமுதிகவும் பெரிய கட்சிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நான் வந்து விஜயகாந்த் மேலலாம் சரியான மனுஷன் அவரு. ஆனா அவ்வளோலாம் பெருசா கிடையாது. தோற்றம் உருவாகும். நல்லா. அவ்வளவுதான். சார் இப்போ எடப்பாடி அவர்கள் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. குறிப்பாக சவுத் தமிழ்நாடுக்குள்ள போகும்போது அந்த ஓபிஎஸ்ன்னு ஒருத்தரை வந்து திமுக கையில் எடுத்து அது ரொம்ப டெலிபரேட்டாவே தெரிஞ்சது அவங்களோட ஒரு பர்செப்ஷன்ல இது பண்ணணும்ட்டு. அந்த பர்செப்ஷன்ல மீண்டும் மீண்டும் அதிமுக தோத்துக்கொண்டே இருந்தால் ஓட்டு வாங்குறது கடைசியில் கஷ்டமாகும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். அதாவது இந்த பெர்செப்ஷன் பேட்டில்ல சவுத்ல வந்து அதிமுகவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அத வந்து நான் ஒத்துப்பேன். அதுலேருந்து எப்படி மீறி வரப்போறாங்கங்கிறது தான் கொஸ்டின் மார்க்கே. இது வந்து ஏன்னா நெறைய பேர் வந்து எனக்கு அதிமுக பக்கம் வந்து சப்போர்ட்டர்ஸ் என்கிட்ட வந்து திண்டுக்கல்ல நெறைய பேர் சொன்னாங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும். நான் கேட்டேன். ஒண்ணு சேர்ந்ததுனால உங்களுக்கு ஏதாவது லாபம்? இல்லங்க. ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு தோற்றம் வந்துருங்க. நம்ம ஜெயிச்சுருவோம்னு. ஏன்னா ஜெயிக்கிற கட்சிங்க அதிமுக. தோக்குற கட்சிங்க திமுக. சவுத்ல தாங்க. சவுத்ல நெறைய பேரினுடைய ஃபீலிங் என்னன்னா, ஜெயிக்கிற கட்சி அதிமுக, தோக்குற கட்சி திமுக. இது வந்து எடப்பாடியாருக்கு தெரியும். நீங்க தான் மீட் பண்றீங்க சொல்லிட்டோம். நான் அப்போ ஒரே ஒரு வாட்டி மீட் பண்ணேங்க மே மாசம். அவ்வளவுதான். ஓகே. சார் இப்போ சவுத் வந்து அதிமுகவோட கோட்டை. அதிமுக, பாஜகவோட கோட்டை. அதுல இப்படி ஒரு மைனஸ் ஆனா நமக்கு தானே ஓட்டு போகுது.
அப்போ ஓட்டு போகும்போது தோல்வி வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு தானே. அதாவதுங்க, அதனால தான் சொல்றேன், எகெயின் அண்ட் அகெயின் கோ பேக் டு மை சேம் ஸ்டேட்மெண்ட். டிசம்பர்ல தான் தெரியும். அதாவது இப்ப பண்ணது கரெக்டான விஷயம். எடப்பாடியார் பண்ணது, அந்த பஸ் எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போனது ஃபர்ஸ்ட் கிளாஸ் விஷயம். இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து பண்ண தான் உங்களுக்கு வந்து மக்கள் கிட்ட ஓகே வரப்போறாரு, சான்ஸ் இருக்குன்னு தெரிய வரும். எப்போதுமே ஒரு எதிர்க்கட்சியா இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். என்ன அட்வான்டேஜ்னா, ஆளுங்கட்சியா இருக்கும்போது உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், ரன்னிங் த கவர்மெண்ட்னால உங்களால வந்து தொடர்ந்து இந்த மாதிரிலாம் பயணம் போக முடியாது. எதிர்க்கட்சியா இருக்கும்போது உங்களால பண்ண முடியுது. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் பண்ணது எப்ப முடிஞ்சது? ஸ்டாலினால அவர் எதிர்க்கட்சியில் இருந்ததுனால அவர் பண்ண முடிஞ்சது. அதே ஒரு ஆளுங்கட்சி சிஎம் இருந்தாருன்னா அவரால் பண்ணிருக்க முடியாது. அதனால தான் இப்ப மக்களோட ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்கிறது எல்லா தொகுதியும் போக முடியாது. நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். யூ கேன் மவுண்ட் ஆஸ் அ சேலஞ்சர், யூ கேன் மவுண்ட் அ சேலஞ்ச். ஆஸ் an incumbent you can never mount a challenge. ஓகே. ஸோ அதை தான் யூஸ் பண்ணும் எடப்பாடியார். அதே மாதிரி விஜய்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. விஜய் யூஸ் பண்ணும். விஜய் வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல உட்காந்து நான் வந்து அரசியல் பண்றேன்னா ஈடுபடாது. சாரி சார், கேன் வி ரூல் அவுட் விஜய் வில் நாட் ஜாயின் என்டிஏ? என்ன கேட்டா, நான் முதல்ல இருந்தே ஒரு ஸ்டான்ஸ்ல கிளியரா இருக்கேன். விஜய் தனியா நின்று 15, 18, 20% எடுத்தாருன்னா அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு லாபம், அதிமுகவுக்கு லாபம், திமுகவுக்கு நஷ்டம்னு நான் நினைக்கிறேன். உறுதியா இருக்கேன். ஆனா அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னு தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு நடுவில் இன்னொருத்தர் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் என்கிட்ட திடீர்னு ஃபோன் பண்ணார் ஜூலை மாதம். ஃபோன் பண்ணி, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோ, விஜய் அரசியல் விட்டு போயிடுவான் அப்படின்னாரு. ஓ, என்னையா பேசுகிறேன் நீ? சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு சார். நீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், என்ன வேணா நடக்கும். சுப்ரீம் கோர்ட் சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு சார். நான் திருப்பியும் சொல்றேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், அது நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை, நான் சொன்னேன், இது பாருங்க, நீங்கள் சொல்றதெல்லாம் நடக்கிறது வாய்ப்பே கிடையாது. என்ன கட்சி அமைச்சிட்டாரு, சின்னம் வந்து இது அது பேர் என்ன, கொடி வந்துருச்சு. ஓகே, சின்னமா அப்ளை கேட்க போறாங்க. ஆட்டோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. ஆட்டோ வச்சிருக்காங்க, இல்லைன்னா கேண்டில் கூட வாங்குவாங்க. கேண்டில் வாங்கினாங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். ஓ, ஜோசப் விஜய் கேண்டிலா? என்ன சார் எல்லா கட்சியுமே நம்ம அட்வைசரா போயிடணும் போல இருக்கு. இல்ல சார், அது என்னன்னா, பட் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சார். எங்க இதுல இருந்து ஒருத்தர் வராரு, ரெப்ரசன்டேட்டிவ் வராரு. எங்களுக்கு அது ரொம்ப, அது எல்லாருக்கும் இருக்கதானே சார் செய்யும். அது நம்ம அதனால வந்து அதனால இதையும் தாண்டி அவர் போவாராங்கிறது எனக்கு வந்து டவுட். ஆனா இந்த சுப்ரீம் கோர்ட் லாயர் எனக்கு அடிச்சு சொல்றாரு. அவர் ஒரு பெரிய லாயர், பேர் சொல்ல விரும்பல, தமிழ்நாடுக்காரர் தான். எழுதி வச்சுக்க ஜேவிசி, விஜய் அரசியல் விட்டு போயிட்டு இருப்பாரு அப்படின்றாரு. மீண்டும் ஒரு லெட்டர் வருமா தெரியல எனக்கு. எனக்கு இந்த அந்த ஆள் சொல்றத என்னால் டிஸ்கவுண்ட்டும் பண்ண முடியாது. ஆனா நம்புறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இப்படி இருக்கலாமே சார், எல்லாம் தியரிஸ் தான் பேசுறது. விஜய் ஒரு காரணத்துக்காக இறக்குனாங்க. இறக்குனது காரணம் நமக்கே சொந்த காசை சூனி வச்ச மாதிரி ஆயிடுது. ரைட் வேண்டாம் போ அப்படின்ட்டாங்க. தெரியல, அப்படி பண்ணாங்கன்னா வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும் யார் ஆப்ரேட் பண்ணாங்கன்னு. ஹூ வாஸ் த ஹேண்ட்லர். அதை பத்தி அவங்க ஏன் சார் கவலைப்படுறாங்க? மக்களுக்கு என்ன சார் கவலை? மக்களுக்கு தேவை யார் யார் வேணும், ஓட்டு கடைசி நேரத்தில் பூத்தில் போகும்போது யார் யார் பேர் இருக்குன்னு தான் மக்கள் பார்ப்பான். அது கரெக்ட். இல்லை, இது ஒரு தியரி. இது வந்து நான் வந்து எனக்கு நான் நினைக்கல. நான் இப்பயும் ஐ டோன்ட் திங்க் லைக் தட். விஜய் வந்து ஒரு லாங் டேர்ம் கேமுக்காக தான் வந்திருக்கார் நான் நினைக்கிறேன். ஆனால் என் ஃப்ரெண்டு இது ஒரு முக்கியமான லாயர், அவர் என்கிட்ட சொன்னார். ஓகே சார், இப்பொழுதுக்கு வந்து நம்ம இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா நயினார் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்காரு. நயினார் பூத் மீட்டிங் போகிறாரு, எல்லாரையும் அரவணைச்சு செல்றாரு. அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப்பாக இருக்குது. அண்ணாமலை எக்ஸ்ப்ளோசிவாக இருந்தால் இவர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மோடி நயினார் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? நயினார் எடப்பாடி ரிலேஷன்ஷிப் எப்படி? சி, மோடி நயினார் ரிலேஷன்ஷிப் வெரி நார்மல் ரிலேஷன்ஷிப். ஓகே, எல்லா பிஜேபி மாநில தலைவரோட எப்படி இருப்பாரோ அப்படி தான் இருப்பார். நான் பார்க்குறேன். ஏன்னா கங்கை சோழபுரத்துலாம் பேசினார், அவர் வர வச்சார், எல்லாமே அதில் நார்மலாக பண்ணுவார். எலெக்ஷன் இயரில் அப்படி தான் பண்ணுவார். நயினார் எடப்பாடி கெமிஸ்ட்ரி சூப்பர் கெமிஸ்ட்ரி, அமேசிங் கெமிஸ்ட்ரி. ஓகே, அது வந்து ஆக்சுவலாக அலையன்ஸுக்கு வந்து ஒரு பயங்கர ஜெல், அதாவது ஒரு பைண்டிங் ஃபேக்டர், பயங்கரமான பைண்டிங் ஃபேக்டர். சரி சார், எங்கள் அண்ணன் சீமான் என்ன ஆனார்? எல்லாத்த பற்றி பேசி அண்ணனை பற்றி பேசவே மாட்டேன்றீங்களே. கேம்பெயின் செம்மையாக இருக்குது. விஜயை பற்றி பேசுகிறாரு பாரு. ஒரு 2 நாள் முன்னாடி கேட்டேன், ஒரு ரீல் தான் பார்த்தேன், அமேசிங்காக இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து சிட்டிக்குள்ளே இல்லை சப்போர்ட்டு, கிராமத்துக்குள்ளே இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளே யார் போட்டாங்களோ அவருக்கு அவங்க போடுவாங்க. பட் அவருக்கு வந்து 18% யாரோ ஒருத்தர் சொல்லி அலையிறார் ஒருத்தர்.
டெய்லி காலைல வந்தோன்னா ஒரு 200 மெசேஜ் வந்துடும். என்டிஏ கேண்டிடேட் ஷுட் பி சீமான் தான் சிஎம் கேண்டிடேட். அவர் சொல்றதெல்லாம் கிடையாது. சீமான் இஸ் ரியலி இன்டு அ ப்ராப்ளம் விஜய் வந்ததுனால. சார், ஒருவேளை எடப்பாடி சொன்ன அந்த பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சியோ? அவர் வரமாட்டார் நான் நினைக்கிறேன். அவர் வரமாட்டார் நினைக்கிறேன். அவரோட அஜெண்டாவே வேறங்க. அவர் அரசியல் வந்து பிசினஸா பண்றாரு. என்ன சார் எப்படி சொல்றீங்க? மக்கள் சேவைக்காக வந்திருக்காரு, தமிழக மக்களுக்காக வந்திருக்காரு. சீமான் அரசியல் இஸ் அ பிசினஸ். பிசினஸா? என்ன பிசினஸ்? 2016லயே சொல்லிட்டாருப்பா சீமான். நீங்க சின்ன பசங்கப்பா, புரியாதுப்பா. அவர் என்ன சொல்றாரு? நாங்க வாங்கின ஓட்டு 1.71%. திமுக கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் 1.69%. இனிமே தமிழ்நாட்டில் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்னு நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்கோம். சோ சீமான் முடிவு பண்ணுவாரு. இந்த தொகுதியில நல்ல கேண்டிடேட்டை போட்டு ஒர்க் பண்ணா யார் ஜெயிப்பாங்க, அவங்க கிட்ட என்ன டீல் பேசணும். இந்த தொகுதியில யார போட்டு வேலையே பண்ணாம தூங்கிட்டு இருந்தா அந்த டீல் எப்படி கிடைக்கும் நமக்கு? எந்த டீல்? சோ எல்லா 360 டிகிரி டீல். ஓ, அதிமுக பக்கம் ஒரு குத்து, திமுக பக்கம் ஒரு குத்து. எஸ், பனைமரத்துல ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்து, எல்லாம் எல்லாம் வரும். அதனாலதான் அவர் வந்து மாடை வச்சுட்டு அரசியல் பண்றாரு. மாடு ஓட்டு போடுமா? அடுத்தது இப்ப தெருநாய் எல்லாம் பிடிச்சிட்டு டெல்லியில அதுக்கு ஒரு மாநாடு போட போறான். தெருநாய்கள் எல்லாம் வச்சு சீமான் மாநாடு போடுவாரு. அதுலயும் மாபெரும் வெற்றி. ஆக்சுவலி அவர் பணமரம் ஏறினது ஃபிளாப் தானே சார்? எல்லாமே ஃபிளாப் தான். அவர் பிடிக்கும் பையன், ரொம்ப காமெடி. ஓகே, நான் அடுத்த கொஸ்டின் போறேன். சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னராக இருக்காரு. கவர்னர் வந்து செம்ம எலிவேஷன், ஓபிசி கேண்டிடேட்டு, கொங்கு மண்டலத்தின் கொங்கு வெள்ளாளர்லேருந்து வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஏதாவது மெசேஜ் சொல்லுதா அரசியல்? பெரிய மெசேஜ்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் கிடையாது. அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்திருக்காருங்கிறது பெரிய விஷயம், நல்ல விஷயம். ஓகே, வரவேற்கத்தக்க விஷயம். அதே மாதிரி ஒரு எழுத்தாப்புல நிற்க போகிறது, இந்தி கூட்டணியில் நிற்க போகிறது சுதர்ஷன் ரெட்டி. அவர் வந்து எங்கள் ஊருக்கார், ஹைதராபாத்கார். ஓகே, ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. எனக்கு தெரிஞ்சு பெரிய அரசியல் ஹார்வெஸ்ட்லாம் வராது. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் எப்படின்னா, நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க நீ பதவி கொடுத்துட்டேங்கிறனால வந்து பெருசாக ஒன்றும் தலையில் வச்சு நாட போகிறது இல்லை மோடியை. அது நான் ஒப்பனாக சொல்கிறேன் நான். ஓகே, அதனால உங்களுக்கு பயங்கரமான கொங்குல அப்படியே ஓட்டலாம். உங்கள் கம்யூனிட்டி மக்கள்கிட்ட ஓகே ஹாப்பியாக இருப்பாங்க. நாளைக்கு விசேஷம் இருந்தா அதான் முக்கியம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ட்ரீட்ஸ் இருக்கும். கொங்கு வெள்ளாள கவுண்டர் கம்யூனிட்டிக்கு எப்படின்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன்லனா ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட் வரணும், ஒரு பெரிய ஆள் வரணும், எங்க வீட்டு கல்யாணம், அதாவது காமிச்சுப்பாங்க. அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ட்ரீட் உண்டு. அந்த ட்ரீட் வந்து உங்களுக்கு வந்து கொங்கு வெள்ளாள கவுண்டர் கம்யூனிட்டியில் பயங்கர ஜாஸ்தி. நாளைக்கு ஒரு பெரிய மேரேஜ் ரிசப்ஷன், ஒரு கல்யாணம், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வராரு அப்படிங்கிற போது அது கொங்கு வெள்ளாளர் கம்யூனிட்டிக்கு ப்ரைடு, கொங்கு மக்களுக்கே ஒரு ப்ரைடு. ஓகே, ஸோ அதில் வந்து ஒரு ப்ளஸ். அதை தாண்டி எதுவும் கிடையாது. அதை தாண்டி இவர்னால வந்து ஒரு 4 பேர் எம்எல்ஏ ஜெயிச்சிருவாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் பிஜேபியில் வச்சிருந்தாங்கன்னா சாரி, அது வச்சிருக்க மாதிரி தெரியல சார். நீங்க வந்து எலுமிச்சம்பழ மரத்துக்கு கீழே உட்காந்து ஆப்பிள் எதிர்பார்க்கறது தான் அது. எலுமிச்சம்பழம் ஆப்பிள் எதிர்பார்க்கறது சார். நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது இட் வாஸ் எ க்ளோஸ் ஃபைட். 2 பேருக்குமே 100 சீட் இருந்தது. சீமானுக்கு எந்த சீட்டும் இல்லை, விஜய்க்கு எந்த சீட்டும் இல்லை. இன்றைய தேதியில் the $1 million question of this episode, என்ன சீட் வரும்? விஜய் ஜெயிப்பாருங்க. few seats ஜெயிப்பார். he'll convert. ஏன்னா 18% மேல போயிடுச்சுனாலே உங்களுக்கு கன்வர்ஷன் ஆரம்பிச்சிருக்குங்க. 18% மேல போகுதுனாலே உங்களுக்கு கன்வர்ஷன் ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே. சோ கன்வர்ஷன் நடக்க ஆரம்பிச்சிச்சு. கன்வர்ஷன் ஓட் டு சீட் கன்வர்ஷன். அது வந்து அப்படியே ஒவ்வொன்னா வரும் உங்களுக்கு. சோ எல்லா மொமெண்ட்டும் விஜய் கையில தான் இருக்கு. ஜீரோ கிடையாது. அவரு இஸ் நாட் ஜீரோவும் கிடையாது, 100ம் கிடையாது. சில பேர் 160 170ன்றாங்க. அதுவும் கிடையாது, ஜீரோவும் கிடையாது. அவர் ஆரம்பிச்சிட்டார். he will start. இப்ப சவுத்லலாம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இந்த 2 மாவட்டம். நமக்கு விளவங்கோட்ல வந்து கரெக்டான அட்ராக்ஷன் சார். நம்ம அன்னைக்கு நம்ம ரொம்ப நேரம் டிபேட் பண்ணிட்டு இருந்தோம் அது கரெக்டான்னு. பட் அன்னைக்கு விளவங்கோட்ல வந்து நம்ம கரெக்டான இல்ல. இப்போ வந்து ஆக்சுவலா நான் சொல்றேன், நான் வந்து நம்ம பேசுறது வந்து என்னன்னா, நான் வந்து எப்படின்னா வந்து I want to see a good contest in 2026. For a good contest in 2026, ஓகே, விஜய் ஆட்டத்துக்கு வரணும், கேம்பெயின் வரணும். நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், கடலூர், சிதம்பரம், இங்கெல்லாம் ஒரு மாநாடு நடத்தணும். திருப்பூர், கோயம்புத்தூர்ல கூட நடத்தணும். அது நடத்தும் போதுதான்
உங்களுக்கு வந்து இம்பாக்ட் இருக்கும். அப்போ உங்களுக்கு க்ளோஸ் ரேஸ் ஆகும். சரி சார். எவ்வளோ சீட் யாருக்கு இன்னைய நிலைமையில? இல்லை இன்னைக்கு நான் வந்து என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே பீகாருக்கு போயிடுச்சு. ஓகே. ஏன்னா 3 மாசத்துல எலெக்ஷன், 3 மாசம் கிடையாது 2 மாசத்துல 2 எலெக்ஷன். மாசத்துல எலெக்ஷன் இருக்கு. ஸோ பீகார்ல தான் என்னோட ஃபோக்கஸ் இருக்கு. டீமும் சர்வே பண்ணிட்டாங்க, வந்துகிட்டு இருக்கு ரிப்போர்ட்ஸ். என்னோட ரிசர்ச்சும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது முடிச்ச அப்புறம் தான் நான் பீகார் எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் தான் நான் தமிழ்நாடுக்கு ஓப்பனே பண்ணுவேன். ஓகே. அது வரைக்கும் நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். சரி சார். பீகார் நான் வந்து நான் தமிழ்நாடு விட்டு எதுவும் பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியும். தெரியும். பட் பீகார் மோடிக்கும் என்டிஏக்கும் அட்வான்டேஜா இருக்குங்க. சிராக் பாஸ்வான் இருக்கிற வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பா ஜெயிக்கும். அது வந்து ஒரு மைரேல வெற்றியா, ஒரு மேசிவ் சுனாமியா அப்படிங்கறது பொறுத்திருந்து பாருங்க. அதுதான் பார்க்கணும். இனி நான் சொல்லிட முடியும். என்னால 26 பேட்டில் கிரவுண்ட் சீட் இருக்கு. 26 சீட்டு இந்த பக்கமா அந்த பக்கமான. அந்த 26 சீட்டு மகாகட்பந்தனுக்கு போனா கூட என்டிஏ தான் ஜெயிக்குது. சூப்பர். அப்படின்னா பாத்துக்கங்க. சூப்பர். That's how it is. So NDA is already crossed the majority. பட் அங்கேயே நிக்குமா இல்ல பெரிய அப்படியே number வருமா? மேல போகுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பாருங்க. ஓகே சார். சார் ஆக்சுவலி நீங்க டிராவலிங் டுடே. நான் உங்களை வந்து உட்கார வச்சு தான் ஏர்போர்ட்டுக்கு அனுப்புறேன். இந்த டைம்ல எங்களுக்கு வந்து உங்க பிஸி ஸ்கெடியூல் வந்து இந்த பாட்காஸ்ட் பண்ணி கொடுத்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.